குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம லேட்டெக்கில் வந்து தேர்ட் யூனிட் பற்றி பார்க்குறோம். சேஞ்சிங் ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். போன கிளாஸில் வந்து சேஞ்சிங் ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பேசிக் ஃபாண்ட் ஷேப்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த செரிஃப் கமாண்டு, சான்ஸ் செரிஃப் இதை பற்றி எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ எப்படி வந்து இட்டாலிக் கரெக்ஷன்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்துருந்தோம். இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அண்டு லாஸ்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் சைஸஸும் அதுக்கு உண்டான கமாண்டு என்ன அப்படிங்கிறதும் இந்த டேபிளர் காலமில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போன கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து சீரீஸ் அப்படிங்கிறது. ஸோ தீஸ் ஆட்ரிபியூட்ஸ் ப்ளே எ வெரி லிமிட்டட் ரோல் வித் கம்ப்யூட்டர் மாடர்ன் ஃபாண்ட்ஸ். சீரீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரேராக யூஸ் பண்ணக்கூடியது தான், ரொம்ப இதுவாக யூஸ் பண்ண மாட்டோம். தேர் இஸ் ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் பேர் ஆஃப் கமாண்ட்ஸ். ஸோ சீரீஸில் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் பேர் ஆஃப் கமாண்டுன்னு பார்த்தோன்னா ஒன்று பிஎஃப் சீரீஸ், ஒன்று எம்டி சீரீஸ் அப்படின்ட்டு. ஸோ பிஎஃப் சீரீஸுங்கிறது வந்து போல்டு ஃபாண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது, டு சேஞ்ச் த ஃபாண்ட் டு போல்டு. ஓகேவா? அதை மாதிரி த கமாண்ட் எம்டி அப்படிங்கிறது வந்து செட்ஸ் போத் த வெயிட் அண்ட் வித் டு மீடியம். அந்த வெயிட்னா என்ன, விட்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வெயிட்டையும் விட்டையும் வந்து மீடியம் சைஸில் வச்சுருக்கக்கூடியது தான் வந்து இந்த எம்டி சீரீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சீரீஸ் தான் வந்து நம்ம காமனாக வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சைஸ் சேஞ்சஸ் அப்படின்ட்டு. ஸோ சைஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜென்ரலாக நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து 12 ஃபாண்ட் சைஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லேட்டெக்கில் வந்து ப்ரீபில்ட்டாக வந்து 10 ஃபாண்ட் சைஸ் உண்டு. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டாண்டர்டு லேட்டெக் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டைப் செட் இன் 10 பாயிண்ட் டைப். த 11 பாயிண்ட் 12 பாயிண்ட் டைப் ஆர் ஆஃபன் யூஸ்டு ஃபார் கிரேட்டர் ரீடபிலிட்டி அண்ட் சம் ஜேர்னல்ஸ் ரிக்வயர் 12 பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி பேப்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 12 பாயிண்ட் ஃபாண்ட் சைஸில் தான் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் கிராஃப் தியரி பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கிராஃப் தியரியில் வந்து நீங்கள் கிராஃப் போடும்போது கிராஃபுக்கு ஏதாவது நீங்கள் வேல்யூஸ் கொடுப்பீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதுவும் வந்து ஹியூஜாக இருந்தால் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்காது. ஸோ அப்போ அந்த கிராஃபோட ஃபாண்ட் சைஸ் மட்டும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கேஸில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த டைனியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைனியை யூஸ் பண்ணும்போது அந்த கிராஃபில் உள்ள லெட்டர்ஸோட சைஸ் மட்டும் 8 ஃபாண்ட் சைஸுக்கு வரும். மிச்ச லெட்டர்ஸ் எல்லாமே நார்மலாக வந்து 12 பாயிண்ட் சைஸில் வந்து இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு செக்ஷனுக்கு ஹெட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அது நம்பரிங் வந்துடும். செக்ஷன் ஹெட்டிங் இல்லாமல் வந்து நார்மலாக ஹெட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கேஸில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த லார்ஜோ இல்லை கேபிட்டல் லார்ஜோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு சாப்டருக்கு வந்து மெயின் ஹெட்டிங் கொடுக்க போறீங்க அப்படின்னா அப்போ அந்த கேஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஹியூஜ் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி வந்து தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து உங்களோட ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ரீடபிலிட்டி பர்பஸுக்காக டிஃபர் பண்ணி காட்டிக்க முடியும். ஓகேவா? ஸோ in this case use the 12 point document class option. The size of the title, subscript and superscript are automatically set by the document class in accordance with the font size option. ஸோ இப்போ வந்து நீங்கள் font சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ L2 அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை X² அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 2 அப்படிங்கிறது வந்து எதில் வந்துடும் அப்படின்னா வந்து அதனோட ஃபாண்ட் சைஸு டிஃபால்ட்டாகவே வந்துக்கும். அதுக்கு நம்ம தனியாக ஃபாண்ட் சைஸை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? சரி, இஃப் யூ மஸ்ட் சேஞ்ச் த ஃபாண்ட் சைஸ் ஃபார் சம் டெக்ஸ்ட் இட் இஸ் நெசசரி டு டூ ஸோ இன் அன் ஆர்டிக்கல். ஸோ இது தவிர நீங்கள் தனியாக ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண கம்மி பண்ண நினச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான கேஸில் வந்து நம்ம இந்த டைனி, ஸ்மாலு, லார்ஜு, ஹியூஜு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து த கமாண்ட் ஸ்மால் இஸ் ஸோ கால்டு த ஸ்கிரிப்ட் சைஸ் கமாண்ட். ஸ்மால் இஸ் ஆல்சோ கால்டு த ஃபுட் நோட் சைஸ். ஸ்மாலுங்கிறது வந்து என்ன கமாண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் நோட் சைஸ் கமாண்ட். அது வந்து ரொம்ப அந்த ஃபுட் நோட்டோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்மால் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து த 2 more command allows the user to increase
The two commands allows the user to increase or decrease the font size. Larger moves up one size, smaller moves down one size. So இந்த larger அப்படிங்கிறது ஒரு சைஸை கூட்டும், smaller அப்படிங்கிறது வந்து ஒரு சைஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ இதுவும் வந்து அப்போ இந்த 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆப்ஷனலாகவும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜர் 2 பாயிண்ட்டை கூட்ட 2 பாயிண்ட்டை கம்மி பண்ண அப்படிங்கிறதுக்கு ஓகேவா. ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்டும் வந்து அவைலபிள் இன் லேட்டெக். ஆனால் வேர்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் மேனுவலாக போய் அந்த 8, 9, 10ன்னு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ லேட்டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபிகர் ட்ரா பண்ண போகிறீங்கன்னா மேலேயே வந்து நீங்கள் என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா டைனிங்கிறத கொடுத்துட்டா போதும். இதில் நீங்கள் கொடுக்குற எழுத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சின்ன சைஸில் வந்துடும். அதே வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணி 8 கொடுக்கணும், இதை செலக்ட் பண்ணி 8 கொடுக்கணும், இதை செலக்ட் பண்ணி 8 கொடுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் மச் மோர் ஈஸியராக இருக்கும் லேட்டெக்கில் அப்படிங்கிறது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்த்தோகோனாலிட்டி. ஸோ ஆர்த்தோகோனல் அப்படின்னாலே வந்து என்னென்னு தெரியும். ஸோ இது ரெண்டும் இப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டும் இப்படி பார்த்தாலும் ஒன்று போல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆர்த்தோகோனல். எதை வேணாலும் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ யூ ஆர் ஃபெமிலியர் வித் த கமாண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபாண்ட் ஃபேமிலினா என்னென்னு பார்த்தோம், ஷேப் பார்த்துட்டோம், சீரீஸ் பார்த்துட்டோம், சைஸ் பார்த்துட்டோம். Each of these command affect only one font attribute. ஸோ இந்த ஒவ்வொரு கமாண்டுமே வந்து ஒரு ஃபாண்ட் attribute மட்டும்தான் வந்து ஒரு நேரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சேஞ்ச் த சீரீஸ், the font family, font shape, font size do not change. ஸோ இப்போ நீங்கள் சீரீஸை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது சீரீஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவே தவிர ஃபாண்ட்டை வந்து அதுவாக சேஞ்ச் பண்ணாது, ஷேப்பை வந்து அதுவாக சேஞ்ச் பண்ணாது, சைஸை வந்து அதுவாக சேஞ்ச் பண்ணாது. லைக்வைஸ் ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஷேப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர சைஸோ இல்லை ஃபாண்ட்டோ இல்லை எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா. ஸோ இன் லேட்டெக் டெர்மினாலஜி த கமாண்ட்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். ஸோ லேட்டெக்கை பொறுத்த வரையில் இந்த கமாண்ட் எல்லாமே வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எதை வேணும்னாலும் முன்ன பின்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் லார்ஜுன்னு கொடுத்து ஐடி ஷேப்புன்னு கொடுத்து பிஎஃப் சீரீஸ்னு கொடுத்தாலும், பிஎஃப் சீரீஸ்னு கொடுத்து ஐடி ஷேப்பு கொடுத்து லார்ஜுன்னு கொடுத்தாலும் ரெண்டுக்குமே வந்து ஒரே எஃபெக்ட் தான் வந்து வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா சைஸை வந்து லார்ஜ் ஆக்கியிருக்கோம், அதுக்கப்புறம் அதை வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டில் கொடுத்துருக்குறோம், அதை மாதிரி அதை போல்டாகவும் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 ஒர்க்கும் நடக்கணும். எது வேணும்னாலும் முன்ன பின்ன நடந்துக்கலாம், ஆனால் கடைசியில் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து சேமாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஓகேவா. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்த்தோகோனல் அப்படின்ட்டு சொல்லுவோம். Orthogonality also means that you can combine these font attributes in any way. ஸோ எப்படி வேணாலும் முன்ன பின்ன மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி தான் ஃபேமிலி, ஷேப்பு, சீரீஸு, லார்ஜு அப்படிங்கிறத வந்து எப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. LaTeX instructs to change the font family to sans serif, shape to slanted, series to bold and size to large. ஸோ இதுதான் இதனோட ஒர்க். ஃபேமிலியை வந்து sans serifஆக வச்சுருக்கணும், ஷேப்பை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கணும், சீரீஸை வந்து போல்டாக வச்சுருக்கணும் அண்ட் லார்ஜ் ஃபாண்ட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே இதில் வந்து நடந்துடும். இஃப் த கரஸ்பாண்டிங் ஃபாண்ட் இஸ் நாட் அவைலபிள், ஒருவேளை நம்ம கொடுத்துருக்கிற ஃபாண்ட் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா அப்போ லேட்டெக் என்ன செய்யும் அப்படின்னா ப்ரீபில்ட்டாக என்ன ஃபாண்ட் இருக்குதோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்த்தோகோனாலிட்டிங்கிற கான்செப்ட். முன்ன பின்ன எப்படி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்சல்யூட் 2 லெட்டர் கமாண்டு. ஸோ 2 லெட்டர் கமாண்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த 2 லெட்டர் கமாண்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடினா வந்து பார்த்தோம்ல ஸ்லாண்டிங் ஷேப்னா எஸ்எல் ஷேப் அப்படின்ட்டு டைப் பண்ணணும் அப்படின்ட்டு, போல்டில் வேணும்னா வந்து டெக்ஸ்ட் பிஎஃப் அப்படின்ட்டு யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் ஐடின்னு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தோமா. ஸோ இதை மாதிரி பெருசாக டைப் பண்ணாமல் 2 லெட்டர்ஸ்லேயே வந்து நம்ம கமாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து நம்ம 2 லெட்டர் கமாண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ போல்டுக்கு வந்து பிஎஃப்னு யூஸ் பண்ணுவோம், இட்டாலிக்கு ஐடின்னு யூஸ் பண்ணுவோம், ரோமன் லெட்டருக்கு ஆர்எம், ஸ்மால் கேப்ஸுக்கு எஸ்சி, சான்ஸ் செரிஃபுக்கு எஸ்எஃப், அதை மாதிரி ஸ்லாண்டிங்க்கு வந்து எஸ்எல், இதை மாதிரி டிடிங்கிறது வந்து அந்த டெக்ஸ்ட் டிடி கமாண்டு. ஸோ இதை மாதிரி 2 லெட்டர் கமாண்டாகவே வந்து நம்ம டைப் பண்ணிக்க முடியும். இது மச் மோர் ஈஸியராக இருக்கும்.
These commands are not part of LaTeX, however they are still defined in most document class. So நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா the two letter commands switch to the document font family, change to the request shape. There are number of reasons not to use them, but இந்த டூ லெட்டர் கமாண்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா தே ஆர் நாட் த பார்ட் ஆஃப் த லேட்டெக் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இட் ரிக்வயர் மேனுவல் இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம்ல போன கிளாஸில், இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் தேவைப்படக்கூடிய இடத்துல கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதுதானே இட்டாலிக் கரெக்ஷன்ஸு. ஸோ இந்த இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி டூ லெட்டர் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் ஜென்ரலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரிஜினல் கமாண்ட் என்னவோ அதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த டூ லெட்டர் கமாண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த லோ லெவல் கமாண்டு பார்த்தோம் அப்படின்னா த ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்சிங் கமாண்ட் வேர் டிஸ்கஸ்டு இன் திஸ் செக்ஷன் ஆர் ஹை லெவல் கமாண்ட். ஸோ இந்த ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹை லெவல் கமாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஈச் ஆஃப் தீஸ் கமாண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை த லேட்டெக் அண்ட் டாக்குமெண்ட் கிளாஸ் யூஸிங் லோ லெவல் ஃபாண்ட் கமாண்ட். ஸோ இது வந்து லேட்டெக்கால் இம்ப்ளிமெண்ட் ஆனது தான் வந்து இந்த ஹை லெவல் கமாண்ட் அப்படிங்கிறது. ஆனால் டாக்குமெண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்னதுன்னா வந்து லோ லெவல் கமாண்டு தான். த லோ லெவல் கமாண்ட் ஹாவ் been developed for document class. இந்த low level command அப்படிங்கிறது இந்த document classக்காகவே வந்து prescribed-ஆ தயாரிக்கப்பட்டது. ஸோ document classனா என்ன அப்படின்ட்டு தெரியும். லேட்டெக்கோட ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்கக்கூடியது வந்து document class தான். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்னலாம் பேக்கேஜஸ் தேவையோ அதெல்லாம் முதல்லையே டிஃபைன் பண்ணி வச்சா தான் அந்த பேக்கேஜஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து டாக்குமெண்ட் கிளாஸு. ஸோ அந்த டாக்குமெண்ட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு லோ லெவல் கமாண்டு தான் வந்து நம்ம கொடுப்போம். There is one use of low level command you should keep in mind. என்னது அப்படின்னா when you choose a font size for your document or some part of thereof, you also determine the baseline skip, the distance from the baseline of one of the baseline of the next. Typically a 10-point font size use 12-point baseline skip. So இந்த baseline skip அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லோ லெவல் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பேஸ்லைன் ஸ்கிப் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த பேஸ்லைன் ஸ்கிப் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த 10-point ஃபாண்ட் சைஸை வந்து 12 பாயிண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கும். A command for accomplishing this is, ஸோ அந்த பேஸ்லைன் ஸ்கிப்க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் வந்து கோடிங். ஃபாண்ட் சைஸ் 9ன்னு இருக்கிறத வந்து அது 11ஆக வந்து மாற்றிக்கும். அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். This will change the font size 9 point and the baseline skip to 11 point. To make this change for a single paragraph, ஒரு பேராகிராஃப் முழுக்க இது மாற்றணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? ஸ்பெஷல் பேராகிராஃபுக்கு அந்த ஃபாண்ட்டு சைஸை 9 11ஆக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன ஃபாண்ட்டோ அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேராகிராஃபை நம்ம வந்து கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து இந்த லோ லெவல் கமாண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஹை லெவல் கமாண்டை தான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். லோ லெவல் கமாண்ட் அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட் கிளாஸில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். லோ லெவல் கமாண்டை நம்ம யூஸ் பண்ணும்போது இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலிக் கரெக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இட்டாலிக் கரெக்ஷன்ஸில் அதுக்கப்புறம் வந்து சீரீஸ்னால் என்ன, சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஆர்த்தோகோனாலிட்டி அண்டு அப்சல்யூட் 2 லெட்டர் கமாண்டு, அதுக்கப்புறம் லோ லெவல் கமாண்டு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட நமக்கு வந்து இந்த ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதாவது 3rd யூனிட்டோட ஒரு பாதி வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸ், பேராகிராஃப்ஸ் அண்டு பேஜஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லைன், பேராகிராஃப், பேஜஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.